நான் என்னோடய சேனல் ஆரம்பித்த புதுசில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலையில் ஒற்றுக்கொள் நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த சேனல் ஆரம்பித்தப்பையும் சொல்லியிருப்பேன், இடையிலே சொல்லியிருப்பேன். ஸோ வந்து என்னோட மனசுக்கு சொல்கிறேன், எல்லாருமே ஏதாவது ஒன்று கற்றுக்கோங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ தான் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு தொழிலை ஒன்று வந்து கற்றுக்கோங்க. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கான ஒரு நல்ல உங்களோட செலவுகளை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு, இல்லை உங்களோட செலவுகளை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஏர்னிங் அது ஒரு பொண்ணாக இருக்கிற பட்சத்தில் நம்ம வீட்டில் தான் இருக்கோன்னா, நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே என்ன செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி பண்ணுங்கள். டெய்லரிங் வேணாலும் கற்றுக்கோங்க. இல்லை நீங்கள் டெய்லரிங் இப்போ எனக்கே வந்து ஆன்லைன் கிளாஸ்லாம் வந்து போடணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் ஆன்லைன் கிளாஸ் வந்து எந்த அளவுக்கு சேர்றீங்களோ அதை பொறுத்து நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து போடுறேன். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்லேயே நான் வந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நானே சொல்லித்தரேன். ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுத்தா கூட புரியும் அப்படின்ற அளவுக்கு நானே உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு இதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற மட்டும் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் தரேன், வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நானுமே வந்து இனிமேல் கொஞ்சம், ஏன்னா என்னோடய ஓரளவுக்கு லேர்னிங் ஒர்க்லாம் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சரி, இதுக்கப்புறம் வந்து நம்மளோட பழைய ஒர்க்கை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி மற்றவங்களுக்கும் அதை வந்து சொல்லித்தரலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான் வந்துச்சு. ரெண்டாவது வந்து இடையில எப்படிலாம் பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாங்கிறது நான் வந்து சொல்லிடுறேன். அதே போல் வந்து உங்களுக்கான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இனிமேல் நம்ம சேனலு. நம்ம சேனலில் என்ன வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இடையில கொஞ்ச நாளாக ஃபேஸ் காட்டாததுனால என்னால் அடையாளம் தெரிஞ்சிருக்காது தெரியல. ஸோ வந்து பிஸ்னஸ் ஒர்க்கு இப்பயுமே போயிட்டுருக்கு. ஹோம்மேட் பிஸ்னஸ் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம், நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஊறுகாய் ஐட்டம் பார்த்திங்கன்னா இஞ்சி ஊறுகாய், பூண்டு ஊறுகாயில் எல்லா ஐட்டமும் பண்ணுறோம், தொக்கு பண்ணிகிட்ருக்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஐட்டம், அந்த மாவு, இட்லி தோசை மிக்ஸு, இல்லை வந்து கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை பொடி, இந்த மாதிரி எல்லாமே ராவாக வேணும் அப்படின்னாலும் கொடுக்குறோம். இல்லை அது பொடியில் மிக்ஸ் பண்ணி இட்லி பொடியாக மிக்ஸ் பண்ணி வேணும்னாலும் கொடுக்குறோம். இல்லை சாதம் பொடியாக வேணும் அப்படின்னாலும் அதையும் கொடுக்குறோம். ஊறுகாய் வந்து பார்த்திங்கன்னா பெரண்டெல்லாம் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு ஃபுல் ஹெல்தி நாட்டு செக்கு எண்ணெயில் பண்ணக்கூடிய இதில் தான் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். இது வரைக்குமே லோக்கலில் நல்ல வியூ போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒர்க்கு காரணமாக நான் கொஞ்சம் வந்து பிஸியாக இருந்துட்டேன். ஸோ யூடியூப்பில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிஸி ஒர்க்காக போனதுனால எனக்கு வந்து டைம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இனிமேல் யூடியூப்பில் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வந்த எல்லாருக்குமே வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்குற அளவுக்கு இனிமேல் என்னோடய வீடியோஸ் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய சப்போர்ட் வந்து கொடுத்துருக்குறீங்க. இனிமேலும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஸோ வந்து இனிமேல் நிறைய ஃபினான்ஷியலாகவும் சரி, நிறைய வந்து கேர்ள்ஸுக்கு சம்மந்தப்பட்ட, லேடிஸ்க்கு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.